தற்போது மதுரை அம்பிகா கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் தற்போதைய நிலவரம் என்ன, இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மாலை 5 மணி நிலவரப்படி மதுரையில் 60% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது அம்பிகா கல்லூரி வாக்குச்சாவடி மையத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. மதுரையில வாக்குப்பதிவு எப்படி இருக்கு, இறுதிக்கட்ட நேரம்? பாலவேல், மதுரை நாடாளுமன்ற தொகுதி என்பது மதுரை தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, மத்தி ஆகிய 5 நகர்ப்பகுதிகளை உள்ளடக்கி மற்றும் மேலூர் கிராமப்புற பகுதி அதை உள்ளடக்கி ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு 15,82,000 வாக்காளர்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதி. இங்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு மந்தகதியிலேயே நகர்ப்புற பகுதியில் ஒரு மந்தகதியிலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டது. எங்கும் அதிகமான அளவில் வாக்காளர்கள் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய நிலை என்பது பெரும்பாலும் பார்க்கப்படவில்லை. இதுவரைக்கும் 60% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது 5 மணி நிலவரப்படி. அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 64.6% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மதுரை கிழக்கு தொகுதியில் 60.23% வாக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மேற்கு தொகுதியில் 54.31% வாக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் 53.33% வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை தெற்கு தொகுதியில் 52.42% வாக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியில் குறைந்தபட்சமாக 50.76% வாக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60% வாக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த 2 மதுரை மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு ஆகிய தொகுதிகள் மட்டும் 60% மேல் சட்டமன்ற தொகுதிகள் பதிவாகின. மீதி இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் 60க்கும் கீழ் 50% ஒட்டி 55% கீழாகத்தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 10 நிமிடத்தில் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைய இருக்கிறது. வாக்கு பெட்டிகள், வாக்கு இயந்திரங்கள், பதிவு இயந்திரங்கள் என்பது சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பாக கொண்டுபட சொல்ல இருக்குது. அந்த நிலையிலும் கூட இங்கு மதுரை அம்பிகா கல்லூரியில் மொத்தம் 10 பூத்துகள் அமைக்கப்பட்டது, 10 மையங்கள் இருக்கு. இருந்தும் கூட இங்கு யாரும் வாக்களிப்பதற்கு காத்திருக்கக்கூடிய நிலை என்பதில்லை. நாள் முழுவதும் நீடித்ததை போலவே மந்தமான நிலை என்பதும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பதும் தொடர்கிறது. பாலவேல், நன்றி வெற்றி. தற்போதைய கள தகவல்களுக்கு. மதுரையில மாலை 5 மணி நிலவரப்படி 60% தான் வாக்குப்பதிவு. அதே நேரத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் வாக்குப்பதிவு நிலவரங்களை செய்தியாளர் வெற்றி பதிவு செய்தார். மதுரை அம்பிகா கல்லூரியில இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான அந்த தகவல்களையும் பார்த்தோம். 5 மணி நிலவரப்படி நாம் வாக்குப்பதிவு சதவீதங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கோவை டவுன்ஹால் பகுதியில் நல்லாயன் பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் ஏராளமானோர் வாக்களிக்க இன்னும் வரிசையில் காத்திருக்கிறார்கள். நேரம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் காத்திருக்கிறார்கள். தகவல்களோடு இணைகிறார் மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். காத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறதா குருசாமி? கோவையில் மாலை 5 மணி நிலவரப்படி 57% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கோவை நல்லாயன் பள்ளி வளாகத்தில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் வாக்களிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். நாம் அவருடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பகுதியை பொறுத்தவரை ஏராளமானோர் காலை முதலே தொடர்ச்சியாக வாக்களித்து வரக்கூடிய நிலையில் இன்னும் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். 6 மணி வரை மட்டுமே நேரம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 6 மணி கடந்த பின்னர் இவர்களுக்கு டோக்கன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் டோக்கன் வழங்கப்படவில்லை. அதே வேளையில் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதே நிலைதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மாலை 5 மணிக்கு மேலாக இந்த வாக்குப்பதிவு செய்வதற்கான சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் காலை பணிக்கு சென்றிருப்பவர்கள் பிற்பகலுக்கு பின்னர் திரும்பி தற்பொழுது இந்த வாக்குகளை பதிவு செய்வதற்காக தற்பொழுது வந்திருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்துடன் ஆண்களும் பெண்களுமாக தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதே போன்ற சூழல் கோவை நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரம் மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் டோக்கன்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளில் சூலூர், பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு சுமார் 50% மேலாக பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் ஒரு சில பகுதிகளில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. பாலா,
நன்றி குருசாமி, விரிவான கள தகவல்களுக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் அங்கு நல்லாயன்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் இன்னும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக 6 மணியை தாண்டியும் வாக்களிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வதாக தேர்தல் அதிகாரிகள் உறுதி அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சில மணித்துளிகள், மிக குறிப்பாக 4 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது. சில மணித்துளிகளில் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைய இருக்கிறது. இந்த 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு 6 மணிக்கு பிறகாக வாக்களிப்பதற்கான ஒரு சூழல் என்பது உருவாக்கி தரப்படும். அதே நேரத்தில் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலும் கூட வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வருகிறது. அந்த வாக்குப்பதிவு நிலவரங்கள் தொடர்பான தகவலையும் கூட தற்போது நாம பார்க்க இருக்கிறோம்.